இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது 6வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து, குறிப்பாக தம்முடைய ஊழியர்களை குறித்து, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் எனப்படுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசாரியத்துவத்தை கொடுக்கிறார் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கின்ற பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் பலவிதமான கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவண்டை வருகிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு சபை என்றால் அது கட்டாயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறி அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். சபை should reach to the unreached people. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கடந்து செல்வதற்கு இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், நம்மை நிரப்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சிறை என்று சொல்லுகின்ற பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலே கிடக்கிற ஜனங்களை அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குதலின் பலன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருக்காக பலமாய் வாழுகின்ற ஒரு கிருபையை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அநேகர் உலகத்தோடு கூட கட்டப்பட்டு இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். சிலர் அபிஷேகத்தினாலே நிரம்புகிறார்கள், பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள், ஆனால் வாழ்விலே கனியற்ற ஒரு அந்தகார கிரியை இருப்பதை நாம் அதிகமாய் கண்டிருக்க முடியும். அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படியே ஒருவேளை மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்கு உடன்பட்டு வாழுகின்ற ஒரு கூட்டத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். பாவ கட்டில், அக்கிரம கட்டில், சாப கட்டில் கிடக்கிறவங்களை கட்டவிழ்த்து கர்த்தரண்டை கொண்டு வருகிற ஒரு வல்லமையை ஆண்டவர் அப்படிப்பட்டவர் மீது வைக்கிறார். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஒருவேளை சீயோன் குமாரத்தி அல்லது சீயோன் நகரம் அல்லது சீயோன் என்பது எருசலேமை குறிக்கிறது. எருசலேமிலே கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அறிந்திருந்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் சரியான ஒரு வாழ்க்கையில் இல்லை என்றால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சீர்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடை. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு சொல்லுகின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு துதியுமான சத்தத்தோடே போய் வருவனே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலையை,
கர்த்தர் நம்முடைய பாவத்தை நீக்கி போட்ட தன்மையை நினைத்து ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்கின்ற இடம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அங்கே ஒடுங்கின ஆவிக்கு வேலை இல்லை, மாறாக துதியின் உடை. ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைத்து, ஆண்டவருடைய படைப்புகளை நினைத்து துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற ஒரு ஸ்தலமாக அது காணப்படுகிறது. எனவே தான் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கென்று நாட்டப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருக்காக பலமாய் வாழும்படியாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டு என்னுடைய சபையிலே உங்களை நாட்டி இருக்கிறேன். எதற்கென்றால் நீங்கள் கனி கொடுக்கும்படியாய், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாய் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் நற்கனி தரும் திராட்சை செடியாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து, அதற்காக நம்மை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். ஒருவேளை பாரம்பரிய கட்டுகளினாலே கிடக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தருக்காக கட்டி எழுப்பப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். பாழாய் கிடந்த பட்டணத்தை கட்டுவார்கள், பாழாய் கிடக்கிற ஆத்துமாக்களை கட்டுவார்கள், பாழாய் போய் கிடைக்கிற மனிதர்களை இயேசு கிறிஸ்துவுக்கென்று கட்டி எழுப்புவார்கள் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அந்த 6வது வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுக்கென்று பலமாய் ஊழியம் செய்கிறார்களோ, தேவனுக்கென்று பலத்த சாட்சிகளாய் காணப்படுகிறார்களோ, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆசாரியத்துவமான ஒரு ஊழியம். ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்களோ ஆசாரியர்கள் என்று சொல்லுகிற, கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறேனா? நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது நாம் மெய்யாகவே கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் காணப்படுவோம். நாம் இருக்கின்ற இடத்திலே, பணி செய்கின்ற இடத்திலே, இன்னும் நான் இருக்கின்ற தேசத்திலே கர்த்தருக்கென்று பலத்த சாட்சிகளாய் காணப்படுவோம் என்பதை அப்போஸ்தலர் 1:8 நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கிருபையை அல்லது இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை மெய்யாகவே நாம் பெற்றிருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதி திருச்சபையிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கிருபையை கொடுத்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.